கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த காரை பயன்படுத்தாமல் நடந்து இல்லை என்றால் சைக்கிளில் சென்று பைக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். மழை வருகிறது, மழையில் நனைவீர்கள். அதனால் சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் வேலைக்கு செல்வீர்கள் என்றால் தாமதமாகும். நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. வெயில் உஷ்ணமாகிற பொழுது நீங்கள் அதிகமாக கஷ்டப்படுவீர்கள். ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது? நீங்கள் கர்த்தர் கொடுத்த காரை பயன்படுத்தவில்லை. கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார். நீங்கள் தான் கர்த்தர் கொடுத்த காரை பயன்படுத்தவில்லை. அப்படித்தான் கர்த்தர் உங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தியை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பயன்படுத்துவது மாம்சமாகாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் பயன்படுத்துகிறீர்கள். அதனால் அது மாம்சமாகாது. கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்துவதை நீங்கள் மாம்சம் என்று நினைப்பது நீங்களா, இல்லை உங்களை வேறு யாராலும் நினைக்க வைக்கிறார்களா? கர்த்தர் கொடுத்த காரை பயன்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஆமேன்.